வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். கேஷ் ஃப்ளோ மட்டுமல்ல, எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இந்த ஃபெயிலியர் ஸ்டோரி நான் படிக்க சொன்னேன். நீங்கள் படிக்க வேண்டிய சில ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் இருக்குது. அதை நான் ஒவ்வொன்றா நான் சொல்லித்தரேன். அதில் என்ன விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், என்னோடய ஃபெயிலியர் ஸ்டோரியில் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் வரிசையாக எழுதும் போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் அந்த ஃபெயிலியர்லேருந்து சக்ஸஸை நோக்கி போக முடியும். இப்போ ரிஸ்க் எடுக்கிறத பற்றி பேசுகிறோம். பிஸ்னஸில் எப்படி ரிஸ்க் எடுக்கிறது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ பணத்தை நம்மளால் இழக்க முடியுமோ அந்த பணத்தை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம யாரையாவது இந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் ரெஃபர் பண்ணணும்னு சொல்லும் போது அவர்கிட்ட அந்த பிஸ்னஸோட ப்ளஸ் மைனஸு அதோடைய ரிஸ்க் ஃபேக்டரை சொல்லி தான் நம்ம ரெஃபர் பண்ணணும். இல்லை அப்படி நமக்கு அது பிரச்சனையாக மாறிடக்கூடாது. நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த ரிஸ்க்கை என்னால் டாலரேட் பண்ண முடியும், நான் கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கேன், இதில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏர்ன் பண்ண போகிறேன், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்கள். பட் என்ன டிபெண்ட் பண்ணக்கூடாது. நாளைக்கு ஒரு வேலை, ஏன்னா சில பேர் எப்படின்னா பிஸ்னஸை பண்ணாமலே லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ண காசையே நம்மள்ட்ட யோசிப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்களுக்கு சொல்கிறேன், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண, இதை பண்ணால் காசு வரும், இதை பண்ணலன்னா காசு வராது, அது என்கிட்ட உட்காந்தினா வேலைக்கு ஆகாது. இன்னைய ப்ரோக்ராமுக்கான ஸ்பான்சர் ஆர்யா நிதி லிமிடெட். இப்போ இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. என்ன தெரியுமா? லாக்இன் பீரியட். அது 1 மாதம், 2 மாதம், 6 மாதம், 12 மாதம், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் இப்படின்னு லாக்இன் பீரியட் இருக்குது. உங்களோட பணம் பாதுகாப்பாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்ல ரிட்டர்னும் கொடுக்கணும். எப்போ வேணால் எடுத்துக்கலாம், காலையில் போட்டு கூட ஈவினிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஆர்யா நிதி லிமிடெட். கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அல்லது லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நான் சம்பாதிக்க வந்திருக்கேன், நான் அந்த வாய்ப்பை உனக்கு கொடுக்குறேன், நீங்கள் சம்பாதி. அந்த மாதிரியான தெளிவாக பேசணும். பிஸ்னஸ்க்கு முன்னாடி ஒரு சேல் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி போஸ்ட் சேல், ப்ரீ சேல்னு இருக்குது. ப்ரீ செல்லிங்கில் இதை சொல்லிடணும், இதுதான் பிஸ்னஸ், இதில் கால்குலேட்டிவ் ரிஸ்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், யூனிட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, மார்க்கெட் ஓரியன்ட் எல்லா ப்ராடக்ட்லையுமே ரிஸ்க் இருக்குது. எது ஏறும் எது இறங்குன்னு யாருக்கும் தெரியாது, யாரும் கடவுள் கிடையாது. சரியா? 999 பேர் ஃபெயிலியர் ஆகும், 1% தான் ஜெயிப்பான். அதுதான் மார்க்கெட். சரியா? அதனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் இருக்குது. இப்போ நீங்கள் பொண்ணு கல்யாணம், பையன் கல்யாணம், மெயினாக பிஸ்னஸ்க்காக வச்சுருக்க காசு, இந்த மாதிரி தேவையான காசு, எஜுகேஷனுக்கு வச்சுருக்க காசு, இந்த மாதிரி காசை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது. உங்கள்கிட்ட எக்ஸஸ் காசு எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் தான் பண்ணணும். அதிக வட்டிக்கோ அதிக ரிட்டர்னுக்கோ ஆசைப்படக்கூடாது. அப்படி ஒன்றும் நடக்காது. எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு கொடுக்க முடியுமோ அந்த காசை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்குறீங்க அப்படின்னா 3000 உங்களால் இன்ட்ரெஸ்ட் பேர் பண்ண முடியும்னா 3000க்கு மேலே யாராவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மட்டும் நீங்கள் பணம் வாங்கவே கூடாது. நீங்கள் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு அதிக ரிட்டர்னுக்கு ஆசைப்பட்டு பணத்தை போடும்போது ஒருவேளை உங்களுடைய கேபிட்டல் காணா போகும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தப்பு பண்ணுற ஒரு சின்ன தப்பு டோட்டலாக ஒரு 1 ஹவரில் உங்களோட சொத்து, அந்த டோட்டல் கேபிட்டல் காணா போயிடும். முதலீடு நீங்கள் சிறுக கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேவிங்ஸாக எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் போட்டு 1 மணி நேரத்தில் உங்களுடைய டோட்டல் பணத்தையும் இழக்க போகிறீங்களா? அதனால் ஏற்படுற மன உளைச்சல் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கும் தான். ரெண்டாவது, சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சிருப்பீங்க, ஆனால் இந்த ஒரு ஒன் பேட் டே, ஒரு 1 பேட் ஹவரில் உங்களுடைய பணம் ஃபுல்லாக போயிடும். அந்த ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு பண்ணணும். எப்பயுமே கம்மியான அமௌண்ட்டை தான் ஸ்டார்ட் பண்ணணும். டே பை டே பண்ணக்கூடாது, மந்த் பை மந்த் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். இன்னொன்று புரிஞ்சுங்க, இது பூவா தலையா மாதிரி தான் பிஸ்னஸில் சக்ஸஸும் இருக்கும், ஃபெயிலியரும் இருக்கும். சக்ஸஸ் மட்டும் தான் இருக்கும். நான் 100% சக்ஸஸ் பண்ணுவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பிஸ்னஸ் மேன் கிடையாது, மெஜிஷியன். சரியா? அதனால் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் முக்கியம். அந்த ரிஸ்க்கை எப்படி டாலரேட் பண்ணுறோம், மேனேஜ் பண்ணுறோம், ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்னு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பேசணும். இப்போ நீங்கள் பிஸ்னஸில் ரிஸ்க்கு அப்புறம் டஃபஸ்ட் விஷயமா நினைக்கிறது எது? உங்களுக்கு எது கஷ்டம் பிஸ்னஸில்? பிஸ்னஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எது உங்களுக்கு கஷ்டம்? இதில் நான் ரொம்ப போராக இருக்கேன், இது பண்ணால் நல்லாயிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன், ஹவு டு க்ளோஸ் டீல், ஹவு டு நெகோஷியேட், ஹவு டு இன்ட்ராக்ட், ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ், இதெல்லாமே இருக்குது. எனக்கு பேச வராது அப்படின் போது பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. அப்போ டிஜிட்டல் மாதிரியான பிஸ்னஸில் பண்ணணும். 2 விதமான பிஸ்னஸ் இருக்குது. ஒன்று மனுஷங்களோட பேசுகிறது, இன்னொன்று மெஷின்ஸோட பேசுகிறது. மிஷினோட பேசும்போது உங்களோட கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் பீப்புளோட பேசும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். இதுதான் நான் சொல்கிறேன். C3 = சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறேன். முதல் C கான்ஃபிடென்ட்னு சொல்கிறேன். எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அடுத்தது உங்களோட கம்யூனிகேஷன், செம்ம கம்யூனிகேஷன் இருக்கணும். பிளாஸ்ட் பண்ணணும். வெறும் பேச்சை வச்சு தான் எல்லாருமே நம்மளை ரூல் பண்ணுறாங்க. அப்போ அந்த பேச்சோட எஃபெக்டை பாருங்கள். அது வெறும் பேச்சு இல்லை, பணப்பேச்சு. மூணாவது C3 கான்டாக்ட்ஸ்.
கான்டாக்ட்ஸ் தான் பிஸ்னஸோட உயிர் நாடி, ரைட்? அப்போ கான்டாக்ட்ஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கான்ஃபிடன்ஸாக கம்யூனிகேட் பண்ணால் கான்டாக்ட்ஸ் வரும். இந்த 3 Cயை நீங்கள் பிஸ்னஸில் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனா, எந்த ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு பணக்காரனா மாற முடியும். அடுத்த விஷயம், பிஸ்னஸை பற்றிய வியூ. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது இருக்குது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட P&L எடுத்துங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க. 100 ரூபா வருது, 80 ரூபா செலவாகுது, 20 ரூபா நம்ம கையில் நிற்கிது. இந்த 20 ரூபாயை எதில் நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்க? இதை வைத்து தான் நீங்கள் பணக்காரன். 3 வகையான இன்கம் இருக்குது. முதல் வகையான இன்கம் என்னென்னா ஏர்ன்டு இன்கம் சொல்கிறோம். ஏர்ன்டு இன்கம்ன்றது காலையிலேருந்து நம்ம காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணால் வர்ற அந்த ஆக்டிவ் இன்கம். ரெண்டாவது இன்கம் வந்து பேசிவ் இன்கம். இது ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட். நீங்கள் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டிங்கன்னா அதோட வாடகை வந்துக்கிட்டே இருக்கும், லைஃப் லாங் வரும். இது ஒரு பேசிவ் இன்கம். இப்போ இந்த 2 இன்கத்தோட 3வது இன்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு போர்ட்ஃபோலியோ இன்கம் பேர். போர்ட்ஃபோலியோ இன்கம். அந்த போர்ட்ஃபோலியோ இன்கம்ன்றது என்ன? ஏர்ன்ட் இன்கமையும் அந்த பேசிவ் இன்கமையும் எடுத்து இதில் என்னென்ன இப்போ போர்ட்ஃபோலியோ இன்கம் இருக்குது? சே ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு. எல்லாருக்கும் ஒரு சேஃப்டியான விஷயம், லேடிஸ்க்கு பிடிச்ச விஷயம் கோல்டு. அதை வாங்கி வச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஏறிட்டு தான் இருக்கும். ரெண்டாவது ரியல் எஸ்டேட். கையில் நிறைய காசு இருந்தால் டைரெக்டாக வாங்கலாம், அப்படி இல்லைன்னா ரியல் எஸ்டேட்டை இஎம்ஐ மூலம் கூட பண்ண முடியும். 3வது ஷேர்ஸு, 4வது பாண்ட்ஸு, 5வது கரன்சி, ஃபாரெக்ஸ், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். சரியா? இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ இன்கமில் ஒரே ஒரு ப்ராடக்ட்டில் எல்லா பணத்தையும் போடக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட்டில் இஎம்ஐ போடுறது, 2வது கோல்டில் வாங்குறது, 3வது ஷேர். எல்லாத்துலேயும் ஒரே நேரத்தில் பணம் போட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஒரே ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் அப்படின்னும் போது நம்ம லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 20% போடலாம், அல்லது 40-40-20, 40-20-20, 40-30-30, இந்த மாதிரி நீங்கள் அசட் அலோகேட் பண்ணணும். இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு செக்டார் அடி வாங்கினா கூட மற்ற செக்டாரில் காசு வந்துடும். அதனால் ரிஸ்க் எடுக்கும்போது கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கணும். அதை வந்து அலோகேட் பண்ணுறது சரியாக ஃபண்ட் அலோகேட் பண்ணணும். இந்த இடத்துல நான் சொல்கிறேன், என்னோட குரு சொல்லுவாங்க திங்க் த்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் த்ரைஸ்னா ஒரு பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா 1க்கு 3 தடவை யோசிக்கணும். பணம் போனால் வராது. இதுதான் சக்ஸஸ் சீக்ரெட். பணம் போனால் வராது அப்படின்னும் போது என்ன? பணம் போயிடுச்சுன்னா வராதுன்னும் போது வர வைக்கிறதுக்கான விஷயத்தை நம்ம பண்ணோம். அதுக்கு பேர் தான் பிஸ்னஸ். பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் பிஸ்னஸ் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறதுக்கு பேர் பிஸ்னஸ் கிடையாது. பணம் வந்துச்சுன்னா 1 மடங்கு பணம் வந்தால் அட்லீஸ்ட் இன்னொரு மடங்காக மாறணும். 100 ரூபா வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 20 ரூபா லாபம் வரணும். லாபமே வராமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸை தொடர்ந்து ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இந்த பிஸ்னஸால் பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல அனலைஸ் பண்ணணும். எதை அனலைஸ் பண்ணணும்? இப்போ நான் சொன்ன மாதிரி தான் P&Lன்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். 100 ரூபா பணம் வருது. இப்போ பிரச்சனை என்னென்னா 120 ரூபா செலவாகுது, -20 ரூபா இருக்கும். இப்போ தெரியாது. இப்போ கமிட்மெண்ட் 20 ரூபா ஆகும்போது நம்ம வட்டிக்கு பணம் வாங்க ஆரம்பிக்கிறோம். சரியா? வட்டிக்கு பணம் கிடைக்கல, கொஞ்சம் 1 வட்டி 2 வட்டி 3 வட்டி போகும்போது வட்டிக்கு பணம் கிடைக்கலன்னும் போது 10 வட்டிக்கு வாங்குறது, 15 வட்டிக்கு போகிறது, இஎல், மீட்டர் வட்டி, எக்ஸ்பிரஸ் வட்டி, தண்டல், இதே மாதிரி போய் இந்த கடன் வாங்குவது என்பது, அது வட்டிக்கு வாங்குவது என்பது ஒரு புதகுழி மாதிரி. உள்ளே போயிட்டு வெளியில் வரவங்க கஷ்டம். சில பேர் வர முடியாமல் போயிடுறாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அதனால் ஸ்டாப் பட்டன். இனி நான் கடன் வாங்க மாட்டேன். அவ்வளோதான். இனி நான் கடன் வாங்க மாட்டேன். கடனே வாங்க மாட்டேன். கடன் வந்து 2 விஷயம் இருக்குது, நல்ல கடன், கெட்ட கடன். உங்களுடைய பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்காக வாங்குற எல்லா கடனும் நல்ல கடன். ஒரு 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 விலையை குறைச்சிக்கிட்டே போகுது. ஒரு கார் வாங்குறீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா அது வந்து தப்பான கடன் அர்த்தம். பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு மெட்டீரியல் வாங்குறீங்க, ஒரு டூல் வாங்குறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வந்து புதுசாக அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பணத்தை வாங்கலாம். அதனால் 100 ரூபா வாங்கினீங்க அப்படின்னா லக்ஸுரி ஐட்டத்துக்கு போகாமல், நம்மளை ஷாப் பிஸ்னஸ் பண்ணாமல் உங்களுடைய முதலீட்டுக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேக்ட்ரியில் இருக்க டூல்ஸ் எல்லாம் சரி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பேசிக்காக பிஸ்னஸ் பற்றி எப்படி கேஷ் ஃப்ளோ கொண்டு வரதுன்றதுக்கான நாலேஜ் இருக்காது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் சீக்ரெட் சொல்லித்தரேன். இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப். இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப். இது வாரன் பஃபட் சொல்கிறது. உலகத்தின் பணக்கடவுன்னு சொல்லப்படுற வாரன் பஃபட் சொல்கிறார் இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் 20% உங்களோட இன்கமில் அட்லீஸ்ட் 10% நீங்கள் லேர்னிங்க்கு செலவு பண்ணணும். லேர்னிங் மீன்ஸ் ஆன்லைன் கோர்சஸ்ஸு, புக்ஸ் வாங்குறது, ட்ரைனிங் போகிறது, அதே மாதிரி எக்ஸ்போக்கு போகிறது. மெயினாக நீங்கள் உங்கள் துறை சார்ந்த எக்ஸ்போக்கள் உலகம் முழுவதும் எங்கெங்கே இருக்கோ கண்டிப்பாக டெல்லியில் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். சரியா? அந்த மாதிரி எக்ஸ்போக்கு போகும்போது உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் பிஸ்னஸை பற்றிய புரிதல் உங்களுக்கு வரும். நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னொன்று கூட நான் ஒன்று சொல்கிறேன். பிஸ்னஸ் வந்து கேம்பிள் கிடையாது. வாட் இஸ் கேம்பிள்? இங்கேருந்து வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கேருந்து வாங்கி இங்கே கொடுக்குறது. டைம் வந்து கேம்பிள் பண்ணக்கூடாது. உங்களோட பிஸ்னஸ் வியூ சரியாக இருந்தது அப்படின்னா, நான் ஒன்று சரியாக புரிஞ்சுக்கிங்க. நீங்கன்னு எழுதிங்க, யூன்னு எழுதிக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒர்த்தி அப்படின்னு போடுங்க. ஒர்த்தி.
நீங்கள் கடனில் இருந்தீங்கன்னா நான் ஒருத்தி. கடன் ஒன்று வாங்கும்போது எவன்டே நம்ம ஒருத்தன்ட்ட நின்று நம்மளுடைய சுயமரியாதையை அடகு வச்சு காசு வாங்குகிறோம். அப்போ நாமளா இல்லை. அப்போ உங்களோட பிஸ்னஸை பற்றிய வியூ தப்பான வியூ. நீங்கள் எடுத்த ரிஸ்க்கு கால்குலேட்டிவ் ரிஸ்க் இல்லை, வெறும் ரிஸ்க்கு. தப்பாக எடுத்துட்டீங்க. உங்களோட பிஸ்னஸை ஒர்த்தியாக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. முதல்ல எப்படி ஒர்த்தியாக்கணும்? முதல்ல நேரத்தை சரி பண்ணணும். உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட். எங்கே தப்பு பண்ணுறீங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, இடைப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுறீங்க, இதை முதல்ல கற்றுக்கணும். அடுத்தது எனர்ஜி. உங்களோட எனர்ஜி வந்து தேவையில்லாத இடத்துல செலவாகிட்டே இருக்கும், வீண் பண்ணிக்கிட்டே இருப்போம். எமோஷன் வந்துச்சுன்னா எனர்ஜி லாஸ் ஆகும். எனர்ஜி லாஸ் ஆகும்போது நம்மளோட முடிவுகள் சரியாக எடுக்க முடியாது. அது மிகப்பெரிய பிஸ்னஸ் ஃபெயிலியரை கொண்டு போய் விடணும். யார் ஒருத்தன் எமோஷனாக இருக்கானா அவன் தோற்றுருவான் பிஸ்னஸில். அப்படி அவன் எமோஷனாக அது ஜெயிக்கிறான் அப்படின்னா இன்னும் பணக்காரனாக இருக்க வேண்டியவன் தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். பிஸ்னஸ் மேன் கோவப்பட்டான் அப்படின்னா அவனுக்கு பணம் இருக்காது. கோபம்ன்ற கோபமோ அதீத காமமோ குரோதமோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவன் பேங்க் பேலன்ஸ் இருக்காது. சில பணக்காரங்க இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, அவங்க என்னவா போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சரியா? நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும். ரெண்டாவது, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்க்குறது நிறைய பணம், லைஃப் ஸ்டைலு, அசட். அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவை த வேர்ட் கால்ட் ஃப்ரீடம். ஃப்ரீடம்துக்காக தான் பிஸ்னஸ். எதற்காக காரில் பிரேக் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது என்னோட ஆன்சர் சொன்னாங்க. சேஃப்டி அப்படிலாம் சொல்லும்போது ஒருத்தர் சொன்னார், வேகமாக போகிறதுக்கு. பிரேக் இல்லைன்னா நீங்கள் வேகமாக போகவே மாட்டீங்க, அப்படியே உருட்டிக்கிட்டே இருப்பீங்க. அது மாதிரி தான். அதனால் இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற வேண்டிய எண்ட் ரிசல்ட்டு ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடத்துக்காக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. பட் என்ன பிரச்சனைனா, பிஸ்னஸ் பண்ணுறதால தான் நிறைய பேருக்கு ஃப்ரீடம்னா என்னன்னே தெரில. ஃப்ரீடமில் 2 இருக்குது. ஒன்று டைம் ஃப்ரீடம். நீங்கள் எங்கே வேணால் போகணும், என்ன வேணால் பண்ணணும். சரியா? உங்களோட நேரம் உங்கள்கிட்ட இருக்கணும். யார்கிட்டையும் நீங்கள் கேம்பிள் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களோட நேரத்தை எவங்கிட்டையும் அடகு வைக்காதீங்க. அடகு வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு 10 வருஷம் இருந்து தொழிலை கற்றுக்கிட்டு வெளியில் வந்து சம்பாதிக்கணும். ரெண்டாவது மணி ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கும்போது சில பேர்கிட்ட பணம் இருக்கும், நேரம் இருக்காது. சில பேர்ட்ட நேரம் இருக்கும், பணம் இருக்காது. நேரமும் இருக்கணும், பணமும் இருக்கணும். அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடிய ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடையும் செலவு பண்ணக்கூடிய நேரம் இருந்தால் நீங்கள் ரியல் பணக்காரன். பணம் இருந்தாலும் நீங்கள் பணக்காரன் கிடையாது. அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கணும். சரியா? அடுத்த விஷயம், இந்த ஃப்ரீடத்தை கொண்டு வர்றதுக்கு இன்னையிலேருந்து அடுத்த 90 நாளைக்கு, ஆக்சுவலாக இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தையும் டைம் ஃப்ரீடத்தையும் கொண்டு வர்றதுக்கு அடுத்த 90 நாளில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், கம்ஃபர்ட் ஜோன் நான் சொல்கிறேன். கம்ஃபர்ட் ஜோன், உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் என்ன, அதுலேருந்து எப்படி நீங்கள் மெயின்டு வர போகிறீங்க? டாப் 1 கம்ஃபர்ட் ஜோன், டாப் 3 கம்ஃபர்ட் ஜோன். டாப் 1, நான் வந்து காலைல லேட்டாக தான் எந்திரிப்பேன், என்னால் எந்திரிக்க முடியாது. நான் ரொம்ப லேசியானவன், முடிவு எடுக்கும்போது தள்ளி போடுவேன், கடைசி நேரத்தில் தான் பரபரப்பான இதெல்லாம் பண்ணுவேன். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் இப்போ ரைட் டவுன். உங்களோட 3 உங்களை புல் பண்ணுற புல்லிங் ஃபேக்டர்ஸ், உங்களை பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்க 3 விஷயங்களை எழுதணும்.